ஹலோ ஆல். 30 டேஸ் 30 டெம்பிள்ஸ் ஒரு சேலஞ்சாக ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக முடிஞ்சுது. ஹானஸ்ட்லி டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இன்னும் 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுவேனான்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக இருந்துச்சு. இந்த ஜேர்னியை மிஸ் பண்ணக்கூடாது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த 30 டேஸில் நான் பார்த்த டெம்பிள்ஸை விட நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஏகப்பட்ட சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் இந்த ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள. அது எல்லா சேலஞ்சஸையும் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்றதை 1 by 1 இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக டைம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லுவேங்க. ஃபேமிலி, ஒர்க், டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கண்டென்ட் கிரியேஷன், ட்ராவல், இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் டெய்லியும் ஒரு டெம்பிள் விசிட் பண்ணணுன்றது ஈஸி இல்லை. ஆனால் டைம் இல்லைன்னு சொல்லாமல் இருந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி தான் இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணேன். செகண்ட் சேலஞ்சாக சென்னை டிராஃபிக்கை சொல்லுவேன். சென்னை டிராஃபிக் பற்றி சொல்லவே வேணாம். சில நாட்களில் ட்ராவல் பண்ணதே ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. ஹவர்ஸ் கணக்காக ரோட்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் டெஸ்டினேஷனை நினச்சாலே எனர்ஜி தானாக வந்துடும். சேலஞ்ச் நம்பர் 3 ஃபிசிக்கல் எக்ஸாஷனை சொல்லுவேன். சில டேஸில் செம்ம டயர்டாக இருந்திருப்பேன். இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடலாமான்னு மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் வந்திருக்கும். ஆனால் அதை விட ஸ்ட்ராங்கராக இருந்தது என் கமிட்மெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனால் இந்த சேலஞ்சையும் என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. சேலஞ்ச் நம்பர் 4 டெய்லி ரெக்கார்டிங். டெம்பிள் போகிறது ஒரு சைட்னா அதை மீனிங்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். சில நேரம் க்ரௌட், சில நேரம் லைட்டிங், சில நேரம் கோவிலில் பெர்மிஷன் கிடைக்காது. ஆனால் இந்த தடைகள்லாம் மீறி என் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண முடிஞ்சது தான் எனக்கு பெரிய பெரிய ஹாப்பினஸ். சேலஞ்ச் நம்பர் 5 எடிட்டிங் அண்ட் அப்லோடிங். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் முடிஞ்சிடலை, அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். சில நாட்களில் லேட் நைட் வரைக்கும் உட்காந்துட்டு எடிட் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட அப்லோட் பண்ண மிஸ் பண்ணக்கூடாதுன்றது முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அந்த முடிவு தான் இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு சேலஞ்சாக செல்ஃப் டவுட்டை சொல்லுவேங்க. ரொம்ப பெரிய சேலஞ்ச். டே 1 இருந்து டே 30 வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு. ஆனால் டே 30 பற்றி யோசிக்காமல் நெக்ஸ்ட் டே பற்றி மட்டும் யோசித்தேன். And that's how I reached here. Challenge number 7 வெதர். வெயில், வேர்வை, சடன் ரெயின் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வெதர் பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு இல்லை இல்லையா? சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் கண்டினியூ பண்ணுறது தான் முக்கியம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். So stay tuned. Until then, see you all. Bye-bye.